இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க நிஃப்டியை பொறுத்தவரை. பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெட் ரேட் கட்டை வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேட் கட் இருக்கிற பட்சத்தில் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். இனி பொறுத்தவரை ஐடி, ரியாலிட்டி, மெட்டல் இந்த செக்டர்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது ஆஃப்டர்நூன் 12 o'clock அண்ட் ஈவினிங் 8:15 2 செஷன் அவைலபிளா இருக்கு. இமிடியேட் புக்கிங்ஸுக்கு ட்ரேட் எம்பரரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்பில் இருந்து அங்கிருந்து ஒரு சின்ன டவுன் கொடுத்தாங்க. பட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சஸ்டெயின் ஆகாமல் இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் அப்படிங்கிறது கொடுத்தது. அந்த கேப்பில் பாதியை ஃபில்லப் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டத்தை தொடங்குச்சு. அங்கிருந்து போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கா அரௌண்ட் 25,035 இந்த ரேஞ்சை ரீச் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் தான் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,978 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2க்கு போகும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த பிரேக் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 3 வியூ கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டில் மேலே போகும் அல்லது கீழே வரும், சைட்வேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சு. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா R2 அதாவது ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 25,155 வரை எதிர்பார்த்துடணும். பட் அந்த அளவுக்கு போகாமல் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறத பார்க்க முடியாது. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வேர்ல்டு மார்க்கெட் ரெண்டுமே அனலைஸ் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏஷியா வந்துட்டு இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ இதே நிலை அப்படின்னும் போது யூரோப்பியன் மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி கீழே இறங்கணும். பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கேப் டவுனில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இது ரேட் கட்னால அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அண்ட் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு செல்லிங் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஃபர்தர் டவுனுக்கு தான் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. அப்படின்னும் போது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன்லையோ அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளையோட மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சின்னதா டவுன்ல தான் இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் மார்க்கெட் கேப் டவுன்ல இருக்கும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியான கால் ரைட்டர்ஸ் லாஸ்ட் டே இருந்தாங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்டேஜ் தான் இருந்துட்டு வருது. கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ அதான் கன்ஃபார்ம் பண்ணுது. பட் லாஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா 0.5 அந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருந்ததை பார்த்தோம். அப்படின்னும் போது ஹெவியான புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அதான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹெவியான புட் ரைட்டர்ஸ் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அந்த டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. மார்க்கெட் ஸ்டில் நெகட்டிவ்ல இருந்தாலுமே ஒரு சின்னதாக பாசிட்டிவ்க்கு மாறி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நாளைக்கு சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பைரி ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. அப்படின்னும் போது கால் அண்ட் புட் ரைடர்ஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனிவே ஃபர்தராக டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 25,148 அதாவது ரெசிஸ்டன்ஸ் 3 வரைக்கும் போகணுங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு போகிறதுங்கிறது இன்றைக்கி மார்னிங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் 2வாக இருக்கக்கூடிய 24,863 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 24,500 இந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணுங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது.
அப்போது அந்த டைரக்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு ஹையர் ஹை கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஹையர் லோவை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஒரு ஹையர் ஹையை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,050, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணுங்கிறது நாளைக்கான வியூவாக இருக்குது. பட் நாளைக்கு எக்ஸ்பைரி டேட்டாவும் இருக்குன்றதுனால மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பட் நமக்கு என்ன அடிஷ்னலாக தெரியணும் அப்படின்னா, இந்த மந்த் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது தேர்ஸ்டேவாக இருக்கிறதுனால அதுக்கான வலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செல்லர் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸில் நார்மல் மொமெண்டம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நாளைக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் ரைட்டர் பெருசாக அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்படின்னும் போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன மொமெண்டம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 25,050 போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஓவரால் மூவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணும்னா அது ரெசிஸ்டன்ஸ் 1ஆக இருக்கக்கூடிய 24,979 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகுன்றது கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துக்கு போயிடுச்சுனாலே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். அடுத்த ஸ்விங்கில் அது R3 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது ஓவரால் மூவாக இருக்கும். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் பாசிட்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிறதும், இது டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 வரைக்கும் போகணுன்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா R2 டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மேலே போகணுங்கிறது ஓவரால் மூவாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் S1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது மீனிங் அது சப்போர்ட் 2ல் போயிட்டு திரும்பவும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போர்ட் 2ஆக இருக்கக்கூடிய 24,863 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,500 வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அது ஓப்பனிங்கில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஜோன், அதாவது 55,105ல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சுது. எந்த இடத்துலையுமே கீழேயும் பிரேக் பண்ணாமல் அந்த ரெசிஸ்டன்ஸ் 1ஐயும் பெருசாக பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் 1க்கு மேலேயே ட்ராவல் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஹையஸ்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்ல முடியும். அது சப்போர்ட் 1ஆக இருக்கக்கூடிய 55,105 அப்படிங்கிறத பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அனதர் சப்போர்ட் அப்படிங்கிறது 54,900லே இருக்குது. இந்த ரெண்டு ஜோனையும் பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். பிகாஸ் ஹையஸ்ட் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும், ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகவே இல்லை மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியும். மார்க்கெட் ஹோல்டே அந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே ட்ராவலாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. மார்க்கெட் முடியும் போது நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸ் அண்ட் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 55,139 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதோட ஓப்பன் டெஸ்ட் ரேட்டை அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு அதிகமான கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.78 இருந்துச்சு, இப்போ 0.5 மாறி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீரிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். இந்த வீக் அப்படிங்கிறது மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கலாம், கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது. எனிவே நம்ம டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் லெவல்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ண 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிமாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா பெருசாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும், இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 55,999 இந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதும், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,370 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,999 இந்த இடத்த போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 56,400 இந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதில் ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதில் ப்ராப்பராக டைம் ஃப்ரேம் பார்க்குறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியும். பட் அது என்ன ட்ரெண்டு, என்ன டைம் ஃப்ரேமில் அது சஸ்டெயின் ஆகணும், இதெல்லாம் பார்க்காம இதில் என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இதை பார்த்து அப்படியே ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் காஷனாக இருக்குது.
ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2க்கும் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 3யும் போகும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக இருக்கிற பட்சத்தில், நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு சென்செக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸாக கொண்டு போகிற பட்சத்தில் இதுவும் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது இன் பிட்வீன் த ரேஞ்ச், அதாவது சப்போர்ட் 1 and 2 பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா R1 இந்த மூணுத்துக்கும் இடையில தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது ஆப்ஷன் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எடுத்துகிட்டு ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இந்த வியூவை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான்.